வணக்கம். இந்த வீடியோவில் நாளை 23/4/2026 மூத்த குடிமக்கள் முதியவர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்க தேவையான சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி வரும் 23ஆம் தேதி நாளை ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலில் அனைவரும் தங்கள் ஜனநாயக உரிமையினை தடையின்றி பயன்படுத்தக்கூடிய வகையில் இலவச பேருந்து பயண வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தருமபுரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வையற்றோர், உடல் இயக்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நடக்க இயலாத நிலையில் உள்ள வாக்காளர்கள் ஆகியோர் எளிதாக வாக்களிக்க முடியும் வகையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வசதி மூலம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று திரும்புவதில் ஏற்படும் சிரமங்களை குறைத்து அனைவரும் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் உடல் ரீதியாக சிரமம் உள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் போகாமல் இருப்பதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இலவச பேருந்து வசதி மூலம் அவர்கள் எளிதாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மேலும் கூறியிருப்பதாவது, வாக்குப்பதிவு நாளன்று இந்த சிறப்பு பேருந்து வசதியினை அனைத்து தகுதியுடைய வாக்காளர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவி தேவைப்படும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வாக்குரிமையை தவறாமல் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களாட்சி தலைத்திட ஒவ்வொருவரும் பங்கேற்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மொத்தத்தில் தேர்தல் ஆணையத்தின் இந்த இலவச பேருந்து ஏற்பாடு சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் தடையின்றி வாக்களிக்க உதவும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜனநாயக பங்கேற்பு அதிகரித்து வாக்குப்பதிவு சதவீதம் உயர வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.